எதிர்மறை சிந்தனைகள் இந்த காலத்தில் அதிகமாக பயமுறுத்துறது ஒன்றுனா அது நெகட்டிவ் எண்ணங்கள் தான். அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்துட்டு இருக்கீங்கன்னா, யாராவது இதுக்காக ஒரு சின்ன டிப்ஸாவது தந்துட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த கதை அந்த டிப்ஸை உங்களுக்கு தந்து உங்கள் வாழ்க்கையை அடுத்த ஒரு உயர்ந்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகுது. இதை நீங்கள் இந்த கதையை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஊரில் ஞானி ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப சுவாரஸ்யமாக அறிவுரைகள் வழங்குவார். அதனாலேயே அவருடைய பேச்சு கேட்குறதுக்கு நிறைய மக்கள் தேடி தேடி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நபர் அந்த ஞானியை தேடி வந்தார். அந்த நபரோட மனசில் ஏகப்பட்ட வருத்தங்கள். அதனால் ஞானியை பார்த்த உடனே அதை எல்லாத்தையும் பகிர்ந்துக்கவும் செய்தார். உண்மையிலே அந்த நபருக்கு என்ன பிரச்சனைனா, அவரோட மனசில் எப்பவும் எதிர்மறை சிந்தனைகள் தோணிக்கிட்டே இருந்துச்சு. இப்படி தோன்ற எல்லா எண்ணமே தனக்கு நடந்துருமோன்னு அவருக்கு பயங்கர பயமாக வேற இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் அந்த ஞானிகிட்ட சொல்லிட்டு, ஐயா, தீன்னு சொன்ன உடனே சுடுறது இல்லை, சர்க்கரைன்னு சொன்ன உடனே நாக்கு இனிக்கிறது இல்லை, ஆனால் இந்த எதிர்மறை சிந்தனைகள் நமக்குள்ள வந்தா மட்டும் எப்படி பெருசா ஒரு பயத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்துது, இதுல இருந்து எப்படி நான் வெளியே வர்றது அப்படின்னு கேட்டாரு. அந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே அந்த நபரை அவரோட பின்னாடி திரும்பி பார்க்க சொன்னாரு. அந்த நபரும் பின்னாடி திரும்பி பார்த்தாரு. பின்னாடி ஒரு பெரிய சோள கொல்லை. அந்த சோள கொல்லையில ஒரு சோளக்காட்டு பொம்மையும் நின்னது. சோளக்காட்டு பொம்மைய இந்த நபர்கிட்ட காட்டி ஞானி கேட்டாரு, அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு உயிர் இருக்கான்னு கேட்டாரு. இந்த நபரு இல்லைன்னு பதில் சொன்னாரு. மறுபடி நிறைய கேள்விகள் கேட்டாரு ஞானி. அந்த பொம்மையால பேச முடியுமா, இங்கிருந்து அங்க நடக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இதுக்கு அந்த நபர், கண்டிப்பா முடியாது சாமி, இந்த பொம்மையால பேசவும் முடியாது, இங்கிருந்து அங்க நடக்கவும் முடியாது அப்படின்னு பதில் சொன்னாரு. இப்போ அந்த ஞானி மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்டாரு. பேச முடியாத, உயிரும் இல்லாத, இங்கிருந்து அங்க நடக்க முடியாத இந்த சோளக்காட்டு பொம்மையை பார்த்து பறவைகள் எல்லாம் ஏன் பயப்படுது அப்படின்னு கேட்டாரு ஞானி. இதுக்கு அந்த நபர் ரொம்ப சுலபமா பதில் சொன்னாரு. அவர் எப்படி சொன்னாருன்னா, ஐயா, இந்த சோளக்காட்டு பொம்மைக்கு உயிர் இல்லைங்கிறது அறிவு படைச்ச மனுஷங்களுக்கு மட்டும்தானே தெரியும், 5 அறிவு படைச்ச பறவைக்கு எப்படி தெரியும், அதனாலதான் அது பயப்படுது அப்படின்னு சொன்னார். இப்போ ஞானி அந்த நபருக்கு பதில் சொன்னார். நம்முடைய மனசையும் இப்படித்தான் நாம சரியா பழக்கப்படுத்தாம வச்சிருந்தா அந்த 5 அறிவு படைச்ச ஜீவன்களான பறவை எப்படி சோளக்காட்டு பொம்மையை பார்த்து பயப்படுதோ, அது மாதிரி எதிர்மறை சிந்தனைகள் வெறும் பிம்பம் தான் அப்படின்னு தெரியாம பயந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் உன்னோட மனசை பழக்கப்படுத்தி பாரு. எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெறும் பிம்பம் தான். அந்த பிம்பத்துக்கு உயிரும் கிடையாது, உணர்வும் கிடையாது. அது என்னோட வாழ்க்கையில பலிக்க போறதும் கிடையாது. அதை விட மேல என்கிட்ட நிறைய நல்ல சிந்தனை இருக்கு. அந்த நல்ல சிந்தனை மட்டும்தான் எனக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத உன் மனசுகிட்ட சொல்லிப்பாரு. அடுத்த முறை எதிர்மறை எண்ணங்கள் வரும்போது உன் மனசு குழப்பவும் செய்யாது, பயப்படவும் செய்யாது. இது உண்மைதான். எங்க திரும்பினாலும் எதிர்மறையா செய்தி கேட்கிற இந்த காலகட்டத்தில் எப்படி எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாமல் இருக்கும்? இப்படி தோணும் போது நம்ம மனசுல பயமோ குழப்போ வரதான் செய்யும். இது இயற்கையான ஒண்ணுதான். இந்த இயற்கையா வரக்கூடிய எண்ணங்களை நம்மளால மாற்ற முடியாது. ஆனா அந்த எண்ணம் வந்தா கூட நம்ம மனசு அதை பத்தியே சிந்திக்காம நல்ல எண்ணங்களை மட்டும் சிந்திக்கிற அளவுக்கு நம்மளோட மனசை நாம மாத்திக்க முடியும். ஸோ எதிர்மறை எண்ணங்கள் வருவது இயற்கையான ஒண்ணுதான். ஆனா நாம எதிர்மறை சிந்தனைகள் வரும்போது நமது கவனத்தை நல்ல விஷயங்கள் மேல செலுத்தி நல்ல விஷயங்களை தொடர்ந்து செய்வது போன்ற பயிற்சியை நமக்கு தரதன் மூலம் நாம இந்த எதிர்மறை எண்ணங்களை தோக்கடிக்கலாம். விருந்தாளிகள் நமது வீட்டிற்கு வரும்போது நாம அவர்களை உபசரித்தால் மட்டும்தான் அவர்கள் மீண்டும் மீண்டும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நாம அவர்களை மதிக்காம கண்டுக்கலைன்னா அவர்கள் கண்டிப்பா வரவே மாட்டாங்க. அது போலதான் எதிர்மறை எண்ணங்களுக்கு நாம மதிப்பு கொடுக்காம இருந்தாலே போதும், நாளடைவில் அது நம்ம நெருங்காது. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ நம்ம சேனல்ல நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் வீடியோ நம்ம சேனல்ல வரப்போகுது. கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் தாங்க.